ஹலோ விவர்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது T20 போட்டியில் படுமோசமான ஃபார்மில் உள்ள துணை கேப்டன் சுப்மன் கில் நீக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இந்திய அணியினுடைய பிளேயிங் 11 குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைந்தது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 213 ரன்கள் குவித்தது. குவின் டீகாக் சூப்பர் அரை சதம் பார்த்தீங்கன்னா அடித்திருந்தார். 46 பந்தில் 90 ரன்கள் விளாசினார். பின்பு விளையாடிய இந்திய அணி பார்த்தீங்கன்னா 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. திலக் வர்மா பார்த்தீங்கன்னா 34 பந்தில் 62 ரன்கள் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தார். தனி ஆளாக பார்த்தீங்கன்னா போராடினார். இந்திய அணியினுடைய கேப்டன் சூரியகுமார் 5, துணை கேப்டன் பார்த்தீங்கன்னா 0. சுப்மன் கில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா படுமோசமாக பேட்டிங் செய்தனர். அதுவும் சுப்மன் கில் இந்த ஆண்டு விளையாடிய 14 போட்டிகளில் பார்க்கும் பொழுது ஒரு அரை சதம் கூட பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கவில்லை. 23 சராசரி மற்றும் 143.71 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் பார்த்தீங்கன்னா 263 ரன்கள் மட்டுமே அடித்திருக்கிறாரு. மிக மட்டமாக பேட்டிங் செய்து வரக்கூடிய அவருக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் வழங்குவது ஏன்? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் ரசிகர்களிடையே பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டது. முன்னாள் வீரர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா பிசிசிஐயிடம் இந்த கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள். சுப்மன் கில்லுக்கு பதிலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி பேட்டிங் செய்து வரக்கூடிய சஞ்சு சாம்சனை பார்த்தீங்கன்னா அணியில் சேர்க்க வேண்டும் எனவும் கோரிக்கையானது பார்த்தீங்கன்னா வைத்துள்ளார்கள். இந்த நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மூன்றாவது T20 போட்டி வரக்கூடிய 14ஆம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை நாளாக பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது. மூன்றாவது T20 போட்டியில் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. நேற்று இரண்டாவது T20 போட்டியில் கில் டக் அவுட் ஆனவுடன் கௌதம் கம்பீரினுடைய முகமே பார்த்தீங்கன்னா மாறிப்போனது. கில்லினுடைய மோசமான பேட்டிங் கம்பீருக்கே பார்த்தீங்கன்னா பிடிக்கவில்லை. இதனால் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11இல் இடம்பெற மாட்டார் அப்படின்னு உறுதியாக தகவலும் சொல்லப்படுது. கில்லுக்கு பதிலாக அனைவரும் எதிர்பார்த்தபடி சஞ்சு சாம்சன் அணியில் இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது. கில்லிடம் இருக்கக்கூடிய துணை கேப்டன் பொறுப்பும் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அல்லது ஹர்திக் பாண்டியாவிடம் பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கப்படலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. மற்றபடி இந்திய அணியில் வேறு எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது. T20 உலகக்கோப்பை நெருங்கி வரக்கூடிய நிலையில் ஷ்வான் துவாபேவுக்கும் இன்னும் வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்மன் கில்லுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மாவுடன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் களமிறங்க வாய்ப்புகளும் உள்ளதாக சொல்லப்பட்டு வருது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது T20 போட்டிக்கான இந்திய அணி உத்தேச பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, அக்சர் படேல், ஹர்திக் பாண்டியா, ஷ்வான் துபே, தேஜஸ் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது T20 போட்டியில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் செய்ய வாய்ப்புகள் நிறையவே காணப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.